அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். வருவார் அழைத்து வாரீர், வருவார் அழைத்து வாரீர், வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. எப்படி வருவார் அழைத்து வாரீர், வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்றார். அப்போ இவங்க அதில் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. எல்லோரும் நம்ம வடலூருக்கு போனால் எல்லா நன்மையும் கிடைக்கும், நல்ல வரம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை முறையோடு வரணும். யார் வருவார்? நாம் போகிறோம், நம்ம உள்ளே யார் இருக்கிறார்? நம்முள்ளே யார் இருக்கார்? ஒளி வடிவமான இறைவன் இருக்கிறார். அவர் எங்கு இருக்கிறார்? மூலாதாரத்தில் மூண்டிடும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவீரே, காலால் எழுப்பி கருத்தறிவீரே. மூலாதாரத்தில் கனலாக அங்கே இருக்கக்கூடிய இறைவனை ஒரு குறுமுகமாக, ஒரு குறு மூலமாக அவரை அழைத்து கொண்டு இந்த உச்சிக்கு வரணும். இதான் இதுக்கு பேர் வடக்கு. இந்த இடத்துக்கு பேர் வடக்கு. ஒரு குரு மூலியமாக உள்ள இருக்கிற இறைவனை அழைத்து கொண்டு நீ உன்னுடைய புருவ மத்திக்கு வா, புருவத்தின் இடையே வா என்றதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் சூட்சகமாக சொல்கிறார். வருவாருன்னா நீங்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வாங்கன்னு அவர் சொல்லலை. அழைச்சிட்டு வாங்க, அது தப்பு இல்லை. இப்படி முறையாக போகும்போது தான் நீங்கள் இறையர்களே வரத்தை பெற முடியும். வந்தால் பெறலாம் நல்ல வரமே. அப்போ எப்படி வரணும்? படித்து பாஸ் ஆனவங்களுக்கு தானே வேலை கிடைக்கும். அதுவும் நல்லா இரவு பகலாக படித்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலை அவ்வளோ அரிது இல்லை. அரிது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ அறிவை பயன்படுத்தணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதுபோல் அறிவினில் அறிவை அறிவது, அறிவினில் அறிவை அறிவது தான் சித்தர்கள் சொல்கிறதும் சரி, வள்ளல் பெருமான் சொல்கிறதும் சரி. நம்மவர்கள் 3/4 பேர் கூட்டம் கூட்டமாக ஜனத்தை கூட்டின்னு போகிறாங்க. வாங்க, இது சொல்லியிருக்காரு, வருவார், ஆயிடுச்சு வா, அவர் கூட்டின்னு வா. அவங்கவுங்க சொந்த செலவில் காசு செலவு பண்ணி கூட கூட்டின்னு போகிறாங்க. சேலத்துலேருந்து பார்த்தா 100 பேர் 200 பேர் வருவாங்க. என்னன்னு கேட்டால், சாமி சொல்லியிருக்கிறாங்க, எல்லோரும் அழைச்சி வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அழைச்சி வர்றது தப்பு இல்லை, அழைச்சி வர்றது நல்லதான். அவங்க நல்ல நிலையில் இறைவனை உணரணும், அதுதான் முக்கியம். வர்றது பெருசு இல்லை, வரலாம், இறைநிலையை உணர்வு தான் நுணுக்கம். அதான் வருவார் அழைத்து வாரீர். உள்ள மூலாதாரத்திலேருந்து ஆய்க்கினைக்கு அழைத்து வாரீர். அவர் ஆட்சி வந்தாதான் நீ நல்ல வரம் பெற முடியும். அப்பனும் நீ எனது தாயும் நீ, நண்பனும் நீ எனது உயிரும் நீ. அப்பனும் நீ அப்படின்னு சொல்றாரு.
யார் அப்ப? இறைவன் தான் அப்பன். ஏன் அப்பனும் நீ? ஏன்னா அன்னையும் பிதாவும் தான் சொல்லுவாங்க. இவர் அப்பனும் நீ ஏன் அப்பாவை குறிப்பிடுறாரு? சித்தர்கள் சொல்றதுல ஒவ்வொரு சூட்சமும் இருக்கும். ஒவ்வொரு வரியும் நம்மளால் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். அப்பனும் நீ, எனது தாயும் நீ, எனது உயிர் நண்பனும் நீ, எனது உயிரும் நீ அப்படின்றார். அப்போ அப்போ இடத்துல இருந்து தான் 60 நாள் இந்த சுக்கில பையில் இந்த கருவானது உருவாகி அது தாய் இடத்துல போயிட்டு இந்த உடம்பை கட்டிக்கிட்டு வருது. தாய் கருவறைக்கு போய் இப்போ முதல்ல அது கரு உண்டாகி 60 நாள் கருவறையில் இருக்கக்கூடியது தந்தை. அதுதான் அப்போன்னு நீ ஃபஸ்ட்டு ஆரம்பமே அங்கே தான். அந்த கருவறையில் தான் 60 நாள் இருந்தேன். இந்த கருவறையில் 272 நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் அப்பனும் நீ. இப்போ ஒரு பிள்ளைக்கு அதுமே தந்தையார் தான் இன்சல்ட் போடுவாங்க. தந்தையார் பேர் தான் போடுவாங்க. ஒரு பேர் எழுதுறாங்கன்னா தாப்பே அப்படின்னு தந்தையார் பேர்னு போட்டு அது பக்கத்தில் வள்ளலார் இருக்கார். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தாப்பே அவங்க அப்பா பேர் ராமையா பிள்ளை. தாப்பே ராமையா பிள்ளை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இன்சில் அப்பா தான் போடுவாங்க. ஏன்னா முதல்ல கருவாரியில் இருந்தது அப்பா தான். அதான் இன்சிலாக போட்டாங்க. இன்சில் அதான் போடுவாங்க. அப்பா இன்னார் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ராமையா பிள்ளை தான் சொல்லுவாங்க. சின்னம்மையார் பிள்ளைன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ராமையா அப்புறம் சின்னம்மையார் சொல்லுவாங்க. அப்போ முதல்ல இதை சித்தர்கள் எங்கேருந்து வந்தால் எங்கே உற்பத்தி ஆச்சு அவங்கள மதிக்கணுன்றது தான். இப்போ 2 பேருமே இன்சல் போட்டுக்கலான்னு சட்டம் வந்துடுது. அதனால தான் அப்பனும் நீ, எனது தாய் நீ, எனது சகோதரன் நீ, எனது உயிர் நீ, எனது நண்பன் நீ. எல்லாமே இறைவன் தான். நமக்கு நண்பனாக இருக்கிறவனும் இறைவன் தான், உயிராக இருக்கிறவனும் இறைவன் தான். அதுதான் எல்லாம் நீ அப்படின்றார். இறைவனுக்கு எல்லோரும் படையல் போடுவாங்க. இப்போல்லாம் சும்மா சொல்லுங்க, நிறைய படையல் போடுறாங்க. ஒருத்தர் கேரளாவில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சவர் 1 லட்சம் ரூபாய்க்கு பூ வாங்கி அது ஒரு படையல் போடுறாரு. புஷ்ப அலங்காரம் அப்படி 1 லட்ச ரூபா பூ. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அதை வாரி அங்கே ஓடையில் கொட்டிடுவாங்க ஐயப்பன் கோயில். நான் கேட்டேன், நான் புஷ்ப அலங்காரம் பண்ணேன், எனக்கு 1 லட்ச ரூபா பூவுக்கு பணம் கட்டி வந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டணும். 1 வருஷம் முன்னாடி பணம் கட்டினா தான் நீ அந்த 1 வருஷம் கழிச்சு போனால் உனக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க. அந்த தேதியில் போனாக்கா இன்றைக்கி அலங்காரம் பண்ணுவாங்க. 8 இருந்து நீ பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். 1 லட்ச ரூபா. அப்போ இறைவன்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, நான் நிறைய படையல் போடுறேன், எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு. படையல் எப்படி போடுறான்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போகிறாரு. ஒருத்தர் மாங்கனி, பலாப்பழம், மாதுளம்பழம், இப்படி எல்லா பழ வகைகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் கொண்டு போய் மூட்டையாக வச்சுருக்காங்க. ஏன்னா எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ தகுந்த மாதிரி நமக்கு அருள் கொடுப்பாரு ஆண்டவன் அப்படின்னு. நிறைய மூட்டை வந்துடுது பழ வகையெல்லாம். பால், குடமாக பால் எல்லாம் வந்துடுச்சு. இறைவன் வந்தார். என்னப்பா என்ன கொண்டு வந்தீங்க? சாமி, நான் 2 மூட்டை ஆரஞ்சு கொண்டு வந்துருக்கிறேன், 2 மூட்டை கமலா கொண்டு வந்திருக்கிறேன், நான் பலாப்பழம் 100 பலாப்பழம் கொண்டு வந்துருக்கிறேன், நான் மாங்கனி 10 மூட்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, இந்த அளவு கொண்டாண்டிங்களா? எனக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சுற்றி பார்க்குறார். அதில் ஒரு ஆள் சும்மா நிற்கிறார். ஏப்பா நீ என்ன கொண்டு வந்த? நான் ஒன்றும் கொண்டு வரல சாமி, உங்களை பார்த்துட்டு போக வந்தேன். அப்படியா, பார்த்துட்டு போக வந்தியா? சரி வா, பார்த்துட்டு போக வந்தியா, நீ என்ன கொண்டு வந்தேன்னா? என்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம்,
காமம், குரோதம், போராமை, பொச்செருப்பு, அர்த்தனை, ஏமாத்துறது எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறேன் நான். என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதை கொண்டு வந்தேன் அப்படின்னார். அப்போ இறைவன் சொன்னாராம், சரி நீங்கள் பழம் கொண்டாந்தவங்களாம் எல்லாம் போகலாம், நான் படைச்சதை நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. நீங்கள் படைச்சதை நீங்கள் என்ன கொண்டு வரல, நான் படைத்தேன் உங்களுக்காக. எல்லாவற்றையும் நான் படைத்தேன், பூவிலிருந்து எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு படைத்தேன். ஏன்னா நீங்கள் தூள உடம்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆகாரம் தேவை. நான் சூட்சம உடம்புல இருக்கிறேன், எனக்கு ஆகாரம் தேவையில்லை. இதை அறியாமல் இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் படைச்சது தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இவன் இந்த தம்பி கொண்டு வந்தது அவன் படைச்சதை அவன் கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு இறைவன் படைச்சதை ஆணவம், பொறாமை, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் எல்லாம் கொண்டு வந்துருக்கான். இதுதான் உண்மை. அவன் கொண்டாந்தது அவனுடைய பொருளே கொண்டாந்துருக்கான். எங்கேயும் காசு கொடுத்து வாங்கணும் இல்லை, நான் படைச்சதை கொண்டு வரல. அதனால் அவன் ஒரு ஆள் இருக்கட்டும், மீதி பேரெல்லாம் போகலான்ட்டார். எல்லோரும் கஷ்டப்படுறாங்களா, என்ன சாமி இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும், ஒன்று யார் கஷ்டப்பட்டு கொண்டா சொன்னது? நான் சூட்சம உடம்புல இருக்கிறேன். நான் ஒரு நொடியில் இந்த உலகத்தையே சுற்றி வருவேன். எனக்கு பகல் இரவு கிடையாது, ஆகாரம் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது, பகல் இல்லாத இடத்துல நான் இருக்கேன். எனக்கே நீ இதெல்லாம் கொண்டு வர? எனக்கு என்ன மலை ஜலம் உபாதை இருக்குதா? நான் மலை ஜலம் போடுறவனா? சாப்பிட்றாளா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் படைத்தேன், எனக்கு ஏன் அவ்வளோ சிரமப்பட்டு நீ கொண்டு வந்த? அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தா எனக்கு ஏதாவது நடக்குமான்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கிறேன். இவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை இறைவன்கிட்ட கொடுத்துருவோம், இறைவன்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிடுவோன்னு அவன் வந்திருக்கான். அவன் தான் உண்மையான ஆள். அவன் அந்த பழக்க வழக்கங்களை அவன் சுயமாக அவன் உடம்புல இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு அவன் நல்லவனாக வரப்போகிறான். அவன் நல்லவனாக வரணும், ஒரு சித்தனாக வரணும், ஒரு ஞானியாக வரணும் போது நீங்கள் 1000 பேர் வந்தீங்க, 1000 பேரில் ஒரு ஆள் தான் வந்திருக்கான். நாண வேட்கை உள்ளவன், நாணம் அடையணும் என்று நினைக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னாராம். அப்பவும் போனவங்களுக்கு புரியல என்ன சொல்கிறாரு அப்படின்னு. பேசும் சக்தியான மனிதனுக்கு 6வது அறிவு, மனிதனுக்கு 6வது அறிவு தான் உரியது அப்படின்றார். பேசக்கூடிய சக்தி உள்ளவனுக்கு, ஒரு மனிதனுக்கு 6வது அறிவு அவனுக்கு உரியது. அந்த 6வது அறிவை பெற்றால்தான் அறிவினில் அறிவை பெற்று அருளை பெற முடியும். இதை சிந்திக்காத உங்கள் இழிவு நிலையை கண்டு நான் சிரிக்கின்றேன், வேதனைப்படுகின்றேன், வெட்கப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாராம். யார்? இறைவன். 6வது அறிவை பெறக்கூடிய மனிதனால் மட்டும்தான் 6வது அறிவு பெற முடியும். அந்த அறிவை பெற்றால்தான் 7வது அறிவு பெற முடியும். அதனால்தான் அறிவினுள் அறிவை தேடு, அறிவினுள் அறிவை தேடுன்னா அந்த 6வது அறிவிலிருந்து அறிவை தேடு அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இழிவு நிலையில் இருக்கிறீங்களே, பால், பழம், பூ, காய்கறி எல்லாத்தையும் கொண்டு போய் மலை போல் கொடுத்தா இறைவன் நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்துருவார் அப்படின்னு நீங்கள் வந்துருக்கிறீங்களே, இது ஒரு இழிவான நிலை. நீங்கள் செஞ்சதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், சிரிக்கின்றேன் அப்படின்னா அவரே சிரிக்கிறார். விழியிருந்தும் குருடரானீர், என்ன சொல்கிறார்? விழி 2 கண்ணு இருந்தும் என்ன புண்ணியம்? முன்னோர்கள் சொல்கிறதையும் கேட்கல, தேவாரம், திருவாசகம், சிதர்களுடைய புக்கு எல்லாத்தையும் இப்போ அதை படித்தாவது தெரிஞ்சிக்கல, படிப்பறிவும் இல்லை, பட்டறிவும் இல்லை, இறைவனை நாடக்கூடிய அறிவும் இல்லை. அப்போ சொல்கிறார், கண்ணிருந்தும் குருடரானீர், 2 கண்ணிருந்தும் குருடரானீர். 2 கண் இருந்தும் நீங்கள் குருடனாக இருக்கிறீங்களே, நான் என்ன செய்வேன்னாரு. வேதனைப்படுறாரு இறைவன்.
ஏன்னா 2 கண் இருக்குது, 2 விழி இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதை பாருங்களேன், இளம் வயசில் அதை படித்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க. முதுமை வந்த பிறகு தான் உத்து உத்து பார்த்துன்னு படிச்சுன்னு கிடப்பாங்க. கண் கட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுவாது பரவாயில்ல, இதை கூட செய்யாமல் போயிடுவோம் கொடான கோடி பேர். அதனால சொல்கிறார், 2 கண் இருந்தும் குருடராணி என்ன செய்வேன். 2 கண் இருந்தும் நீங்கள் குருடர் ஆகிட்டீங்களே, நான் என்ன செய்வேன், வேதனைப்படுறேன், உங்களை பார்த்து வேதனை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சித்தரிடம் போய் சோஷியம் கேட்குறாங்க. இப்போ சோஷியம் கேட்குறது நிறைய. இப்போ நாணத்தோடு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, தவநிலையிலேருந்து சொல்கிறவங்களாம் கரெக்டாக இருக்காங்க எது சொன்னாலும். இப்போ அது வியாபாரம் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு சித்தர்கிட்ட, ஏன்னா சித்தர் காலத்திலே சித்தர்கிட்ட போய் சோஷியம் கேட்டிருக்காங்க. அதற்கு சித்தர் சொன்னாராம், சோஷியம் பார்க்க வந்திருக்கிற நீ பார்க்கும் தேசம், தேசம்னா அந்த நாடு, இந்திய தேசம்னு சொல்கிறோம்ல, இந்திய நாடு. அதுபோல் நீ பார்க்கும் தேசம் தேகம். நீ சோஷியம் பார்க்க வந்தியே, உன்னுடைய தேசம் எதுன்னா உன்னுடைய நாடு. உன்னுடைய நாடு எதுன்னு சொன்னால் உன்னுடைய உடம்பு, தேகம் அப்படின்னார். என்ன சாமி, உடம்பா ஜாதகமா? உடம்ப வச்சு தான் ஜாதகம் பார்க்கணும். நீ எந்த திசையில் பிறந்த, எப்படி பிறந்த, எந்த நேரத்தில் பிறந்த, உன் உடம்புனுடைய முகக்குறிப்பில் தெரியும். முகக்குறிப்பு வச்சே தெரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் நல்ல அந்த 6வது அறிவை மேலும் மேலும் விரிவுபடுத்தினவங்களாம் இருக்காங்க. நீ பார்க்கும் தேசம் உனது உடல், தேகம். நீ பார்க்கும் ஊர், நீ பார்க்குற ஊர் என்ன ஊர்? சோசியக்கார ஊரா இல்லை ஓம் ஊரா? நீ பார்க்குற ஊர் காசி. என்ன சாமி காசி இல்லை? நான் காசி இல்லை. நீ பார்க்குற தேசம் உன்னுடைய உடல், நீ பார்க்குற ஊர் காசி. நீ பார்க்கும் இடம் உனது வலதுகை அப்படின்றார். நீ பார்க்குற இடம் உனது வலதுகை அப்படின்றார். நான் சூட்சகமாக இந்த இடத்தை காட்டிவிட்டேன். சூட்சகமாக சொல்லிட்டேன், எல்லாம் உன் உடம்புல தான் இருக்குது. இதை நீ அறிவு இருந்தால் அறிவினில் அறிவை தேடு. எப்பவுமே சித்தர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. சர்ப்ப சர்ப்ப அப்படின்னாங்கன்னா போ போ அப்படின்னு அர்த்தம். பீச் அப்படின்னா சும்மா இருன்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் அடிக்கடி பயன்படுத்துவார். யாராவது நேர்மாறாக பேசுனாங்க பீச் அப்படின்னு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. சர்ப்ப சர்ப்பன்னா போன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் சூட்சமான பேச்சு தானே. நீ அறிவால் அறிவை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டார். நாணத்தை தேடணுன்ற உனக்கு ஆசை இருந்தால், நாணம் அடையணும்ன்ற ஆசை இருந்தால், நான் சொன்னதை நீ திரும்ப 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 படித்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய தேசம் எங்கே இருக்கிறது, உன்னுடைய ஊர் எங்கே இருக்கிறது, உன் உடம்புல காசி எங்கே இருக்கிறது, உனக்கு தெளிவாக பேரண்ட நாயகன் கூறுவார். நான் வழியை காட்டி விட்டேன், இதான் அதே நீ பின்பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கணும். அவர் சொன்ன சொல்லினே தான் உடனே வந்துடும். எந்த இடம் சொன்னார், காசினா என்ன, தேசம்னா என்ன அப்படின்னு. அப்போ இது எல்லா இந்த சோஷியல் சொன்னது பூரா உடம்ப தான் சொல்கிறார். காசினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரியும் காசி எங்கே இருக்கிறது. இப்போ வள்ளலார் மருத்துவம்னு இருக்குது. வள்ளலார் மருத்துவனே ஒரு பகுதி இருக்குது. அதில் சாப்பிட்ற பொருளை தான் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் சரியில்லை. இப்போதைக்கு அவர் சொல்லலை, அப்போவே சொல்லிட்டார். எதிர்காலத்தில் மக்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், சில நோய்கள் வரும், வடலூர் கடலூர் ஆகும் அப்படின்னு சொன்னார். இல்லை, அது நடந்தது இல்லை. அதுபோல் எதிர்காலத்தை நினச்சி இதை சொல்லிட்டு போகிறார். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆகாரம் சத்துள்ளதாக இருக்காது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சொல்கிறார்,
தினசரி பிஸ்தா பருப்பை சேர்த்துக்கொள்ளுங்கள். பிஸ்தான்னா அருமையான ஒரு சத்தான பொருள், அனைத்து சத்து இருக்குது. ஆண்மை குறைவெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கேட்கும், சுக்கிலை விருத்தி பண்ணும், உற்பத்தி ஆகும். அப்போ ஒரு பிஸ்தா சாப்பிட்றேன்னு பார்த்தா ஒரு 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 ஆண்டு காலம் சாப்பிட்டான்னு வச்சுக்கேன், காலையில் ஒரு 4 பயிர், சாயந்தரம் ஒரு 4 பயிர் சாப்பிட்டா போதும். பிஸ்தானா 100 கிராம் சாப்பிட்றதில்ல, காலையில் ஒரு 4 இல்லை ஒரு 8 பயிருக்குள்ளே சாப்பிட்லாம். பசும்பாலில் காய்ச்சின பாலோடு சாப்பிடலாம். இதுபோல் காலை மாலை கிட்டத்தட்ட ஒரு இதெல்லாம் ஒரு 6 மாதம் சாப்பிட்டா தான் அதனுடைய தியாகம் தெரியும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னடா பெரிய பிஸ்தா மாதிரி இருக்கிறாருன்னு. அப்போ என்ன காரணம்? பிஸ்தா சாப்பிட்ருக்காரு, பிஸ்தாவாக இருக்கிறாரு. அந்த ஒரு பொருளே உடம்பு நல்லாக்கும், குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒரு வாரம் சாப்பிட்டோம், 10 நாளைக்கு சாப்பிட்டோம், நிறுத்திடுவோம். தொடர்ந்து 6 மாதம் சாப்பிடணும் ஒரே பொருள். எந்தவித பக்க விளைவும் கிடையாது. பக்க விளைவே 100% கிடையாது. ஏன் எங்கே பார்த்தாலும் மருந்து தேடிட்டு இருக்கிறீங்க? இங்கே அங்கம்மா ஏன் அலையிறீங்க? இதுக்கு வேறு சோசியம் கேட்குறீங்க. உடம்புல குறைய வச்சுக்கிட்டு சோசியம் காட்ட அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். அப்போ என்ன சொல்கிறார்? எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போன்றதை நினச்சி பெருமான் இதை சொல்கிறார், பிஸ்தா சாப்பிடுங்க. அப்படியே உங்களால் பிஸ்தா பயிர் விலை உயர்ந்து சாப்பிட முடியல அப்படின்ற பட்சத்தில் மக்காச்சோளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கப்படுது. பிஸ்தா ஒரு இங்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு 100 கிராமே 240 ரூபா விற்கிது. அப்போ என்ன, ஒரு 2000 சில்லற விற்கக்கூடியது பிஸ்தா. அது உடனே ஏழைக்கு ஒரு எளிமையான ஒரு வைத்தியம் சொல்கிறார் வள்ளல் பெருமான். என்ன வைத்தியம் சொல்கிறார்? மக்காச்சோளம் எங்கே வேணாலும் கிடைக்கும், கிலோ 50 ரூபா தான். அது 100 ரூபா, இது 220 ரூபா ஆகும். அப்போ 4 கிலோ மக்காச்சோளம்னா 1 மாதம் சாப்பிடலாம். மக்காச்சோளம் கஞ்சி சாப்பிடுங்க 6 மாதன்றார். மக்காச்சோளமே சாப்பிட்டு வேறு ஒன்றும் வேணும். அது கூட வேணால் நாட்டு கம்பு சேர்த்துது, ஏன்னா அது குளிர்ச்சி கொடுக்கும். நாட்டு கம்பு அதில் இல்லாத சத்தே கிடையாது. இது 2ல் இல்லாத சத்தே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு குழப்பிடக்கூடாது. மக்காச்சோளமும் நாட்டு கம்பு சாப்பிட்டாலே போதும். ஆண் பெண் இருவரும் சாப்பிட்டா என் உடம்பு வச்சிர மலை மாதிரி ஆகிடும், வச்சிர தேகம் ஆகிடும். வச்சிர தேகம்னா நம்ம கையில் ஒருத்தர் கத்தியால் கட்டினாதான் கத்தி தான் மடங்கணும். கையில் காயம் படக்கூடாது. வச்சிர தேகம்னு பேர் இருக்குது. அந்த மாதிரி ஏழைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரு. நாட்டு கம்பு ஒரு 50 ரூபா 40 ரூபா கிடைக்கும். மக்காச்சோளம் ஒரு 40-50 தான் 1 கிலோ. 2ஐயும் வாங்கி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதை கஞ்சியாக சாப்பிட்லாம், எதை வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை அது சாப்பிடணும். காலை இல்லை மதியம் சாப்பிடணும். நீங்கள் ஆண் பெண் இருவரும் சாப்பிட்டா உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து நோயும் குணமாகும். ஆனால் 6 மாதம் சாப்பிட்ணும். 1 மாதம் சாப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதில் ஒரு பத்தியம் வைக்கிறார். என்ன பத்தியன்னு கேட்டால், இதை சாப்பிடும் காலத்தில் அதாவது தீய பழக்க வழக்கங்கள், இந்த மது போத வஸ்துகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றார். வேற ஒன்றும் பற்றி இல்லை, போத வஸ்துகள் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இப்படி இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும், எந்த நோயும் வராது. அடுத்து நரம்பு தளர்ச்சி, சுகரு, பிபி, லோ பிபி, ஐபிபி எல்லாம் எந்த பிபி இருக்காது, எல்லாமே குணமாயிடும். கண்டிப்பாக ஒரே ஒரு ஆசனமாக செய்யணும் ஒரு நாளைக்கு. வாசி யோகம் ஒரு சாதாரண பிராணாயாமமாக செய்யணும். மலஜல உபாதைகள் சரியாயிடும். மலஜல உபாதைகள் சரியான உடல் சரியாயிடும். மலஜலத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு காலை மாலை மலஜலத்தை கழிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ யோக ஆசனம், யோகத்தை தரக்கூடிய இந்த ஆசனம் எதா ஒன்று செய்யணும். 32 ஆசனம் செய்ய வேண்டியதில்லை, ஒன்று செஞ்சால் போதும்.
அதுபோல் ஞாபகம் மறதி இருக்குது. இப்போ வயசானவங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கும். அதுக்கு சரஸ்வதி முத்திரைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் சரஸ்வதி முத்திரை. இந்த முத்திரையை நம்ம வச்சுன்னு இருக்கும்போது இது என்ன ஒரு 10 நாளில் கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. இது குறைஞ்சபட்சம் 1 மண்டலம் இப்படி உட்காந்து 10 நிமிஷம் நீங்கள் இந்த முத்திரையில் உட்காரணும். 1 மண்டலம் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பழைய ஞாபகம் வந்துடும். எதை படித்தாலும் நினைவு நிற்கும். மூளை நன்றாக செயல்படும். மூளை செயலிழக்காது. படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக இதை செய்யணும். நீ தவம்லாம் பண்ண வேணாம், அப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே போதும். காலையில் கூடுமான வரைக்கும் 15 நிமிஷம் இருக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் 15, மதியம் 15, இரவு 15, 3 15 45, இப்போ 48 வந்துட்டீங்க. இப்படி செய்யும் காலத்தில் உங்களுக்கு 100% கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நல்லா மார்க் எடுக்க முடியும். வயசானவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி இல்லாமல் இருக்குல்ல, அது போயிடும். அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று நினச்சிட்டு போவாங்க, அது வாங்காமலே வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஞாபகம். இது என்ன காரணம், மூளையில் ஒரு திரவமானது அதிகமாக சுரக்குது. அது என்ன பண்ணுது, ஞாபக சக்தியை கம்மிப்படுத்துது. இந்த முத்திரை வைக்கும்போது அந்த திரவம் சுரக்காது, கம்மியாயிடும். இப்போ மூளையை செயலிழக்காது. அதுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க அந்த திரவத்துக்கு. நெல்லு கூட பில்லு இருக்கிற மாதிரி மூளையில் அப்படி ஒரு திரவம் இருக்குது. இது வயசான காலத்தில் மன உளைச்சல் வரும்போது இது அந்த சுரப்பி அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். டென்ஷன், மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக வந்துடும். அது வரட்டும். நீங்கள் இந்த முத்திரையில் கொஞ்ச நாள் 15 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். காசு கொடுத்து வாங்க போகிறோம். இது அனுபவப்பட்டு தான் எழுதியிருக்காங்க. சும்மா காசுக்காக பேசலை, காசுக்காக சொல்லலை. இதை சொன்னவங்களும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, சொல்கிறவங்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வள்ளல் பெருமான் சொல்கிறது என்னான்னு கேட்டால், இருளில் இருக்கிறவங்கள வெளிச்சத்தில் கொண்டாந்து விடுங்க. அதான் அவர் சொல்கிறது. இருட்டில் இருக்கிறாங்க, இருள் நெறியில் இருக்கிறாங்க, அவளை தெருநெறியில் கொண்டாந்து விடு, அப்புறம் அருள் நெறிக்கு வந்துடுவாங்க. அதை தான் சொல்கிறாரு. அதே போல் சித்தர்களும் அதை தான் சொல்கிறாங்க. எந்த சித்த புக்கு எடுத்தாலும் அதான் சொல்கிறாங்க. ஒருவர் சொன்னது தான் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரீரோ அப்படின்றாரு. குத்து விளக்குன்னா என்னது, 5 திரி போட்டது குத்து விளக்கு. அந்த 5 திரி போட்டு குத்து விளக்கேற்றி அதை கொஞ்சம் நாய் பாருங்க. குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரீரோ என்ன அருமையாக சொல்லியிருக்கார் அழகிரி சித்தர். அப்போ அந்த குத்து விளக்கு 5 தீபம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபோதமும் அங்கே அடக்கம். அந்த பஞ்சபோதம் நீ தினமும் இப்போ சுவாமி சிவானந்தர் அவருடைய ஆசிரமத்துக்கு போனால் குத்து விளக்கு தான் எரி, வேறு எதுவுமே இருக்காது. குத்து விளக்கு தான் 5 திரி போட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த குத்து விளக்கு முன்னாடி எல்லாரும் தாவத்தில் உட்காந்துருப்பாங்க. அவ்வளோதான். ஏதோ சித்தர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறார், பஞ்சபோதமும் உனக்கு கட்டுக்குள்ள அடங்கும். அந்த உடம்பு தான் குத்து விளக்கு. உடம்பு தான் குத்து விளக்கு. முதுகுத்தண்டுலேருந்து நீங்கள் மூலாதாரத்துலேருந்து முதுகுத்தண்டு வரையும் தலையோட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குத்து விளக்கு. அதான் அவர் சித்தரை சும்மா சொல்லி போவாங்க. இது நாணத்தால் சொன்னது. குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரீரோ. அங்கே ஒரு பச்சரிசி கோலம் போட்டு அந்த குத்து விளக்கு ஏற்றி அதில் அதை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அழகிரி சித்தர். இப்போ ஒரு வரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் இருள் நெறியில் இருக்கிறவங்கள அருள் நெறிக்கு கொண்டு வர்றது தான் சன்மார்க்கம். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் சொன்னார். என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் சொன்னார். அப்போ இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். இப்போ நம்ம சன்மார்க்கில் என்ன செய்யணும்,
விவரம் தெரியாதவங்கள, இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்தை கொண்டாந்து விடுறது தான். முதல்ல இருள் நெறி தான், அப்புறம் மருள், அப்புறம் அருள். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை, எனது சிற்றறிவுக்கு எட்டியதை, என்னுடைய குருநாதர் சொன்னதை, எனது நண்பர்கள் செவி வழியாக கொடுத்த செய்தியை தாங்களுக்கு தெரிவிக்கின்றோம். ஆணைக்கும் அடிசருங்கன்னுவாங்க. அதனால் யார் எப்பேற்பட்ட பேசுனாலும் சிறு பிழை உண்டாகிடும். அதனால் பிழைகளை நீக்கி நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தியை அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்கள் காதுக்கு கிடைத்த செய்தியை மற்ற காதுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.